இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எடுங்க. நீங்க எந்த சோதனை எதிர்பார்க்கிறீங்க அந்த சோதனை அவர்கிட்ட இருக்கும். நீங்க உங்களோட லைஃப்ல என்ன சோதனை அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் பார்க்க நினைக்கிறீர்களோ அந்த சோதனை அனைத்தும் ரசூலுல்லாஹ்ல இருக்கு. அவரை அனாதையா பார்த்தா அனாதையா பார்க்கலாம். விளங்கிட்டா? நீங்க அதை என்ன அடிப்படையில் நீங்க ரசூலுல்லாஹ் பார்க்க நினைக்கிறீங்களோ அதுக்கு அந்த ரசூலுல்லாஹோட வாழ்க்கையை நான் உதாரணம் சொல்லி உங்களிடத்துல நான் அந்த சிரமங்களுக்கு மத்திய நபியவர்கள் செய்த மார்க்க பணியை மட்டும் நீங்க நினைச்சு பாருங்க, பெரிதாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு, சுருக்கமாக சொல்கிறேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்தார்கள். பிறக்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அனாதை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அனாதை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பால் குடிப்பதற்காக, அதாவது அந்த காலத்துல ஒரு வளமை இருந்தது, கிராமப்புறங்கள்ல அனுப்புறது. நபியை அப்ப தேடி வருவாங்க, குழந்தைகளை தேடி வர ஒரு சீசன் இருக்கும். அப்படி சீசன்ல தேடி வந்த நேரத்தில் நபி அவர்கள் நிறைய பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மத் அன்றைக்கு வச்சுக்கோங்க, அப்ப நிறைய பேர் எடுத்துக்கிட்டு போறாங்க, வசதியானவங்க நல்ல கௌரவமானவங்க எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுக்க யாரும் முன் வரவில்லை. அவர் அனாதை. விளங்கிட்டா? அதனால அந்த இடத்துல வந்து பெரிய ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்காது, வாப்பா இல்ல அப்படி என்பதனால நபி அவர்களை எடுத்துக்கொண்டு போக யாரும் முன் வரவில்லை. கடைசியில் தான் ஹலீமத்து ஸஅதியா அவர்கள் என்ன செய்தார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரும் கிடைக்காதனால எடுத்தார்கள். ஆரம்பம் எடுத்தாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா அவர் ஒரு பரக்கத்து பொருந்திய ஒரு மனிதர் என்பதை காட்டின வரலாறுல எடுத்தாங்க. அதுக்கு பின்னால் அதை உணர்ந்தார்கள். அப்படி ஆரம்பம் இப்படி இருக்கிறது. நம்ம ஆரம்பம் இப்படி இருந்தா அது எவ்வளவு விரக்தியான ஒரு செய்தியாக பதிஞ்சிருப்போம். ரசூலுல்லாஹ் விரக்தியா எங்கேயும் பேசவே இல்லை. முதல்ல விரக்தி அடையக்கூடாத சகோதரர். நிறைய பேர் வீக் என்ன தெரியுமா, விரக்தி அடைஞ்சிரு. நம்ம அப்படியே நம்ம ஏன் விரக்தி அடைய வேண்டும்? எனக்கு இந்த நிலையை தந்தவர் ரப்புல் ஆலமீன், அவன் என் மீது இரக்கமாக இருக்கின்ற பொழுது நான் ஏன் விரக்தி அடைய வேண்டும் என்று கேட்கிறேன். ரசூலுல்லாஹ் அப்படித்தான் இருந்தார்கள். பாருங்க, ஒன்று. இரண்டாவது, சிறிய வயதிலே தாயை என்ன செய்தார்கள், இழந்தார்கள். அப்ப என்னன்னா அனாதை மட்டுமல்ல, அனாதரவானவர்களாக என்ன செய்தார்கள், அவர்கள் இருந்தார்கள். பின்னர் அபூ தாலிபுடைய கண்காணிப்பிலே நபியர்கள் வளர்ந்தார்கள். அதனால் சாதாரணமாக படிக்க கிடைக்கக்கூடிய ஆற்றல் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. எழுத தெரியாதவராக வளர்ந்தார், வாசிக்க தெரியாதவராக வளர்ந்தார். ஏன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எழுத தெரிந்திருக்க, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எழுத தெரிந்திருக்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எழுத தெரிந்திருக்க, அந்த சமுதாயத்தில் வாழ்ந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத தெரிந்தவராக இருக்கவில்லை. அப்படின்னா என்ன, அவருக்கு அடிப்படை கல்வி எல்லாம் கிடைக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு கல்வி அறிவற்றவராக அவர் செஞ்சாரு, வளர்ந்தார். எழுத்தறிவற்ற, கல்வி அறிவு என்று சொல்றது எழுது வாசி அறிவு என்னது இல்லாதவராக அந்த சமுதாயத்தில் அவர் வளர்ந்தார். சோதனையா இல்லையா? நான் கேட்கிறேன், உங்கள் பிள்ளை, உங்களோட குழந்தை வந்து எழுத்தறிவு இல்லாம வாசிப்பறிவு இல்லாம வளர்றதை நீங்க விரும்புறீங்களா? விரும்ப மாட்டீங்க. அப்ப அது அவருக்கு என்ன செய்யவில்லை, கிடைக்கவில்லை என்ற நான் அந்த நிலையை பார்க்கும். அதையெல்லாம் தாண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்தில் சாதாரண தொழிலை தான் செய்தார்கள். ஆட்டு இடையனாக இருந்தார்கள், ஒரு ஆடு மேய்ப்பானாக. எந்த அளவுக்கு என்றால் நபித்தோழர்களே ஆச்சரியப்பட்டால், ஒரு இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மரத்துல சஹாபாக்கள் இஸ்லாம் கிடைத்த பின்னால ஒரு பழம் பிச்சு கண்டிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி அலைக்கும் பில்லாஹ், கருப்பு காயை பார்த்து பீங்கன்னு சொன்னாங்க. கருப்பு காயா பார்த்து பிச்சை எடுங்கன்னாங்க. அப்ப கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதர், எப்படி இந்த காட்டு ஏரியாவில் உள்ள மரத்துல இது டேஸ்ட் உங்களுக்கு தெரியும்? ஆடு மேய்த்திருக்கிறேன், நான் ஆடு மேய்ச்சிருக்கிறேன், அந்த டைம்ல இந்த பகுதியால தான் என்ன செஞ்சுக்கிறேன், இந்த மாதிரி பகுதியால போயிருக்கிறேன்றாங்க. அல்லாஹ்வின் தூதரே, நபிமார்கள் ஆடு மேய்ப்பார்களா? ஆம், எந்த ஒரு நபியாக இருந்தாலும் ஆடு மேய்ப்பாளராக அவர் இருக்காமல் இருந்தது இல்லை அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த பணிவை உயர்ந்த ஒரு காலத்துல ரசூலுல்லாஹ் சொல்லிக்காரு. நபி தோழர்களுக்கே தெரியாம இருந்திருக்கு ஒரு ஆடு மேய்ப்பாளராக இருந்தது. ரசூலுல்லாஹ் அழகா என்ன செய்யறாங்க, பப்ளிக்கா சொல்லிக்கிறாங்க. அதை இதை பத்தி எந்த குறையும் ரசூலுல்லாஹ் நினைக்கல. தண்ட மதிப்பு தான் என்று நினைச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப நம்ம இதெல்லாம் பெரிய ஒரு சிரமமாக எடுப்போம். ரசூலுல்லாஹ் சிரமமா எடுக்கவே இல்லை. அதை தாண்டி ஆடு மேய்ப்பாளராக இருந்து மற்றவர்களுடைய பொருள்களை எல்லாம் கொண்டு போய், அதாவது ஒரு கண்ட்ராக்ட் மாதிரி என்ன செஞ்சாங்க, தொழில் செஞ்சாங்க. ஒரு கேபிட்டல் அவர் போட்டு செய்யல, அந்த மாதிரி தொழில் செய்பவராக இருந்து திருமணம் முடிக்கிறான். திருமணம் முடித்த பின்னால் அந்த சமுதாயத்தில் அவருக்கு ஒரு நல்ல பெயர் இருந்தது. எதால? அவருக்கு அறிவால் கிடைக்காத, எழுத்தால் கிடைக்காத, வாசிப்பால் கிடைக்காத, சமூக கௌரவத்தால் கிடைக்காத ஒரு அந்தஸ்து அஹ்லாக்கால் அவருக்கு கிடைச்சது. ரசூலுல்லாஹ்களுக்கு அஹ்லாக்கால கிடைச்சது. ஜாகிலிய காலத்தில் அவர் இருந்தார், ஆனா ஜாகிலிய மக்கள் அவரை விரும்பினார்கள். ஜாகிலிய மக்கள் பொய் பேசுகின்றவர்கள் உண்மை பேசுகின்ற நபி அவர்களை விரும்பினார்கள். சாராயம் குடிக்கின்றவர்கள் சாராயம் குடிக்காத நபி அவர்களை விரும்பினார்கள். அந்த அளவுக்கு ஒரு பண்பு பேர் எடுத்தார். இது ஒரு சோதனை. இது மாத்திரமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வாழ்க்கையில முழு ஆதரவாக இருந்து கொண்டிருந்த அபூ தாலிப் மரணிக்கிறார். அவர் உயிரோடு இருக்கக்குள்ளே மரணிக்கிறார். அவருக்கு வாழ்க்கை ஃபுல்லா முழு உதவி செஞ்ச ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னை வாழ்நாளிலே கண் முன்னால் என்ன செய்யறாங்க, மரணிக்கிறார்கள். இவ்வளவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா காலத்திலே படுகின்றார். இது அல்லாமல் மார்க்கத்துக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா அவருடைய சொந்த வாழ்க்கையில் என்ன செய்யறார், சில மாற்றங்களை செய்கிறார். மார்க்கத்துக்காக
நபி அவர்களுக்கு 3 ஆண் குழந்தைகள், 3 ஆண் குழந்தைகள், காசிம், அப்துல்லா, இப்ராஹிம். கண் முன்னால நபி அவர்களுக்கு முன்னாலே மரணிக்கிறார்கள். ஏன்? இறந்த ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பின்னால் இன்னொரு நபி இல்லை என்பதை புரிந்து கொள்வதற்காக அல்லாஹ் 3 பேரையும் மரணிக்க செய்கிறான். 3 குழந்தைகள் மரணிக்கிறாங்களே, 11 மனைவி இருந்தவருக்கு எப்படி இருக்கும்? ஒரு மனைவி இருந்தா நம்ம தாங்க மாட்டோம். ஒரு மனைவி இருந்து 3 குழந்தை மரணிப்பதை, ஆண் குழந்தைகள் மரணிப்பதை தாங்க மாட்டோம். 11 மனைவி இருந்து ஒரு குழந்தை இல்லை, ஆண் குழந்தை. சோதனையா இல்லையா இது? நான் கேட்கிறேன், 11 மனைவிமார்கள் இருந்தும் ஒரு குழந்தை இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு ஆகிட்டா நபியர்கள் ஒரு விமர்சனமா அது மாறுது. அபுத்தர், சந்ததியற்றவர் என்ற ஒரு விமர்சனமா மாறுகின்ற அளவுக்கு நபியோட வாழ்க்கையில் ஒரு சோதனையாக அமைந்தது. அடுத்தது 4 பெண் குழந்தைகள். 4 பெண் குழந்தைகள்ல 3 பெண் குழந்தைகள் கண் முன்னால மரணிக்கிறார்கள். மொத்த பேரை ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சார்கள்? இழந்தார்கள். வளர்ப்பு மகன் ஒருவர் அறிவிச்சிருந்தார், ஸைத் இப்னு ஹாரிஸா. அவரே அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? அவர் வளர்ப்பு மகனாக இருந்ததுக்கு உங்களோட மகன் அல்ல அவரு உங்களது மகன் அல்ல என்று சொல்கின்ற அளவுக்கு அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சோதித்தார். இவ்வளவு தாண்டி அந்த மக்காவில் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரட்டப்படுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல அக்லாக்கின் மூலம் எடுத்த பெயரை நபியவர்கள் இழந்தார்கள் இஸ்லாத்திற்காக. எப்படி ஆச்சரியப்பட்டாங்க தெரியுமா? உங்களை உன் சமுதாயம் வெளியேற்றுகின்ற பொழுது நான் உயிரோடு இருக்க கூடாதான்னு கேட்டாங்க வரகத் இப்னு நௌஃபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, அவ முஹ்ரிஜியஹும், என்ன இவங்க வெளியேற்றுவாங்களான்னு கேட்டாங்க. நான் கேட்கிறேன், இதே வார்த்தை எங்களுக்கு சொல்லப்பட்டு, நீங்க பிரச்சாரத்தில் ஈடுபட்டீங்களோ ஊரை விட்டு வெளியேற்றுவாங்கடா, நம்ம என்னமா திருப்பி சொல்லுவோம்? வெளியேற்றினா எனக்கு என்ன, நான் உறுதியா இருப்பேன் அப்படித்தான் சொல்லுவோம். ஏன்? நம்ம வெளியேற்றப்படாத அளவுக்கு அகலாக்களை கொல்ட்டி வைக்க மாட்டோம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல கொள்கையை வச்சுக்கிறாங்க. வெளியேற்றுறது அவருக்கு பாரமா இருந்தது. ஏன்? என்ன வெளியேற்றும் அளவுக்கு நான் என்ன இருக்குது? எங்கள்கிட்ட நிறைய இருக்குது. ஆனா நபியர்களை வெளியேற்றுவதற்கு எந்த ரீசனும் இல்லை என்பதனாலதான் கேட்டாங்க, இவர்கள் என்னை வெளியேற்றுவார்களா? வெளியேற்றினாங்களா இல்லையா? வெளியேற்றினார்கள். அப்ப மக்காவை விட்டு ரசூலுல்லாஹ் வெளியேற்றப்படுகிறார்கள். சொந்த பிறந்த மண்ணை விட்டு வெளியேற்றுவதில் உலகத்திலேயே ஒருத்தன் கவலைப்படுகின்ற மண்ணாக இருந்தால் மக்காவுடைய மண் தான். கௌபாவுடைய திரையை பிடித்துக் கொண்டு நபியர்கள் சொன்னார்கள், லவ்லா அன்ன கௌமக்கி அஹ்ரஜூனி மா ஹரஜ்து, உன் சமுதாயம் என்னை இந்த இடத்தை விட்டு வெளியேற்றி இருக்காது விட்டால் காபாவே நான் வெளியேறி இருக்க மாட்டேன் என்றாங்க ரசூலுல்லாஹ். நான் இந்த இடத்தை விட்டே வெளியே போயிருக்க மாட்டேன். வெளியேற்றப்பட்டார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுபவித்த சோதனைகள் இருக்கிறதே, சாதாரணமா சோதனைகள் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காலிருந்து மதீனாவுக்கு போனதனால் அவருடைய மக்கா வாழ்க்கையில் இருந்த அத்தனை பொருளாதாரம் தூளாயிடுச்சு. மதீனால எப்படி லைஃப் தெரியுமா? சாப்பிட வழி இல்லை, உண்ண வழி இல்லை, குடிக்க வழி இல்லை. நபி அவர்கள் ஒரு பெரிய ஒரு போராட்டத்தில் ஆரம்ப கட்டத்தில் இருந்தார்கள். 2, 3, 4 வருடங்கள் நபி அவர்களுடைய போராட்டம் ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இருந்தது. நபித்தோழர்கள்ட்ட கேட்க மாட்டாங்க, எது நடந்தாலும் சரி. நபித்தோழர்கள்ட்ட போனா ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? இப்படி ஒரு கேடயம் இருக்கிறத வச்சுக்கங்க, எனக்கு ஒரு 2 கிலோ கோதுமை தாங்கன்னு என்ன செய்வாங்க? கேடயத்தை வச்சு கொள்வாங்களா? கேடயத்தை கொடுத்துட்டு கோதுமை என்ன செஞ்சிருவாங்க? கொடுத்துருவாங்க. இந்த கௌரவத்துக்கு பயந்த நபியவர்கள் யூதர்கள் கொண்டு வந்து செஞ்சாங்க, அடைமானம் வைத்தார்கள். யூதர்களிடத்தில் கொண்டு வந்து அடைமானம் வைத்தார்கள். நபித்தோழர்கள் மனசால இறங்கினாங்க, ஒரு கஷ்டத்தை பார்த்து இறங்கினாங்க. ரசூலுல்லாஹ் அன்பளிப்புகளை வாங்குவார்கள், அனுதாபத்தை ஏற்றுக்கொள்ள விரும்ப மாட்டார்கள். சரியான கஷ்டப்படுறீங்க நீங்க அப்படின்னு சொல்றது ரசூலுல்லாஹ் விரும்ப மாட்டாங்க. அது என்ன பார்த்து யாரும் அந்த லெவல்ல எடுக்கிறத ரசூலுல்லாஹ் என்ன செய்ய மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. ஆனா அன்பளிப்பை விரும்புவாங்க. அன்பளிப்பு கொடுத்தா காணலா யருத்துல் ஹதியா, மறுக்க மாட்டாங்க. ஆனா எதை விரும்ப மாட்டார்கள்? அனுதாபப்படுத்த. ஒரு முறை ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு இந்த மதீனாவுடைய ஆரம்ப காலத்தை சொல்றேன், சோதனைக்காக அல்லாஹ்வுக்காக இழந்ததை சொல்றேன். வாராங்க, வீட்டுல ஒரு அழகான ஒரு விரிப்பு. அல்லாஹ்விற்கு ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, மஹாதியா ஆயிஷா, இது என்ன விரிப்புன்னு கேக்குறாங்க. இல்ல, அன்சாரி பெண்மணி ஒருத்தர் வந்தா உங்களோட இருப்பை பார்த்தாங்க, அதெல்லாம் அவ்வளோ ஒரு இதா இருக்குது, கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறத பார்த்து கொண்டு வந்து இதை தந்தார்கள் அப்படின்னா. ரசூலுல்லாஹ் அன்பளிப்பெல்லாம் ஏற்றுக்கொள்கின்றவர். என்னைய பார்த்து அப்ப கடுமையான ஒரு அனுதாபப்பட்டுக்கிறாங்க, அதனால தந்துக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருத்திஹி யா ஆயிஷா, ஆயிஷாவை திருப்பி கொடுத்து விடுங்கள், இதை திருப்பி கொடுத்து விடுங்கள். ஆயிஷா சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே அழகாக இருக்கிறது அப்படின்னா. நினைச்சுப்பாங்க அந்த சோதனை, அது எவ்வளவு பெரிய சிச்சுவேஷன். ஒரு மனைவி சொல்றா, இது அழகாக இருக்கிறது அல்லாஹ்வின் தூதரே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருத்திஹி ஆயிஷா, திருப்பி கொடுத்து விடுங்கள். இந்த முகம்மதுடைய குடும்பம் இதன் மீது தேவையற்றது, இது தேவையில்லை என்று சொல்லிவிட்டு நபியருக்கு கையேந்தினார்கள். யா அல்லாஹ், ஆயிஷாட்ட ஒரு வசனம் சொல்றாங்க, ஆயிஷாவே உனக்கு தெரியுமா, ஃபவல்லாஹி லவ் ஷா அல்லாஹு லஅஜ்ரா ஜிபால உஹதின் ذهبا في பைத்தி, அல்லாஹ்வின் மீதான அல்லாஹ் நாடி இருந்தால் எனது வீட்டுக்குள் உஹது மலையையே தங்கமாக கொண்டு வந்து சேர்த்திருப்பான். நீங்க அனுதாபப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
அல்லாஹ் நாடி இருந்தால் நீங்க என்ன அனுதாபப்படுவது? இறைவன் உகது மலையை என் வீட்டுக்குள் தங்கமாக கொண்டு வந்து சேர்த்திருப்பான். அல்லாஹும்ம ஜஅல் தஆம ஆலி முஹம்மதின் ஹூதா, யா அல்லாஹ் முஹம்மதுடைய குடும்ப சாப்பாடாக ரொட்டி துண்டுகளை ஆக்கி வைப்பாயாக என்று துஆ கேட்டார். அந்த கட்டத்துல நான் என்ன கேட்கிறேன்டா, பொருளாதாரம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வாங்கி நாங்க வாங்காமலாம் இருக்கல, ஆனால் ஒரு விஷயத்தில் கவனமாக இருந்தார்கள். அதாவது அனுதாபம் விரக்தி என்ற செக்ஷன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வரவில்லை. அனுதாபம் விரக்தி என்கின்ற மனோபாவம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வரவில்லை என்பதை இந்த செய்தியை காட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, சஅலனி ரப்பி அன் அயஜஅல லி புத்ஹா மக்கத தஹபா, அதாவது மக்காவுடைய பத்ஹா என்ற பகுதியை எனக்கு தங்கமாக ஆக்கித்தரவான இறைவன் என்னிடத்தில் கேட்டான். நான் சொன்னேன், அஜூ லா யா ரப்பி, இறைவனை இல்லை, பல் அஜூ யௌமன், அதாவது அஷ்பா யௌமா, ஒரு நாள் பசியோடு இருக்கிறேன், ஒரு நாள் வயிறார சாப்பிடுகிறேன். இதா ஷபிஅத்து, நான் வந்து வயிறார சாப்பிட்டால் ஷக்கர்து லக், உனக்கு நன்றி செலுத்துவேன். வ இதா ஜுஅத்து, பசியோடு இருந்தால் ததர்ரஅத்து இலைக், உன் ஞாபகத்தில் உன் பக்கம் பணிந்து வருவேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இந்த செய்தியெல்லாம் எங்களுக்கு எதை காட்டுகிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சோதிக்கப்பட்டார்கள்? ஒரு பொது பொறுப்போடு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது, பொருளாதாரத்தில் கஷ்டத்தோடு இருக்கிறார்கள், சோதிக்கப்பட்டார்கள். நபி அவர்கள் வேலைக்காரர்களை கொடுக்கறாங்க, எடுத்துட்டு போங்க உங்களோட வீட்டு கஷ்டம் இல்லாம போயிடும், எடுத்துட்டு போங்க உங்களோட வீட்டு கஷ்டம் இல்லாம போயிடும், வேலைக்காரர்களை அனுப்புகிறார்கள். கனிமத்தில் இருந்து பொருளாதாரத்துல கொடுக்கறாங்க. செய்தி கேள்விப்படுகிறது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு. உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வராங்க, வந்து இப்படித்தான் கஷ்டமா இருக்குது, கையெல்லாம் என்ன செய்யுது, அதாவது அடையாளமா இருக்கு, அதனால எனக்கு என்னது ஒரு வேலைக்காரன் தந்தீங்கன்னா ஹெல்ப் ஆயிருக்கும். ரசூலுல்லாஹோட முகம் சிவக்கிறது. என் தோழர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க என் குடும்பத்துக்கு நான் தருவதா முடியாதுன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபாத்திமா நான் போயிட்டாங்க. நீங்க நினைக்கிறீங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மகள் என்ற இரக்கம் இருந்திருக்காது? ஒரே ஒரு மகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஃபாத்திமத்த பலஅத்தும் மின்னி, ஃபாத்திமா எனது ஒரு துண்டு என்னாங்க, பலஅ விளங்கிட்டா, எனது ஒரு இறைச்சி துண்டு நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் யாரெல்லாம் நோவினைப்படுத்துகிறார்களோ அவர் என்னை நோவினப்படுத்துவதற்கு சமம் என்றாங்க ரசூலுல்லாஹ். அவர் சொல்லக்குள்ள எவ்வளவு வேதனை இருக்கு மனசுல இருக்குது. போயிட்டாங்க. இரவு நேரம் ஆகியவுடன் அந்த ஞாபகத்தை வைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹ் அந்த வீட்டுக்கு போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கண்ட உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழுக எழும்ப போறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னா, அங்க நிக்கிறீங்க, மக்கானக்குமா அந்த இடத்துல என்ன செய்யுங்க, இருங்க. இருந்துட்டு போய் ரசூலுல்லாஹ் போய் பக்கத்துல அமர்ந்தார்கள். நீங்கள் கேட்டதை விட சிறந்த ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லி தரவா? சுப்ஹானல்லாஹ் 33 தரம், அல்ஹம்துலில்லாஹ் 33 தரம், அல்லாஹ் அக்பர் 33 தரம் நீங்கள் இரவில் தூங்க பொழுதுகின்ற பொழுது சொல்லுங்கள். நீங்கள் கேட்ட வேலைக்காரரை விட அது உங்களுக்கு சிறந்ததாக அமையும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். தன் குடும்பத்துக்கு கொண்ட சாய்ஸ் பண்றாங்க. அன்புள்ள சகோதரர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நடந்த சிஃபின் யுத்தத்தின் பொழுது கூட நான் இதை விடவில்லை. அன்றைக்கு சொன்ன காலத்திலிருந்து இரவு முழுமையாக நான் அதை சொல்லுவேன், எந்த இரவிலும் சொல்லுவேன். சிஃபின் யுத்தத்தில் கூட நான் அதை விடவில்லை என்று சொன்னார். அப்ப அந்த அளவுக்கு அதை கடைபிடித்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் நபித்தோழர்களுக்கு எப்படி சாய்ஸ் பண்ணாங்க தெரியுமா? ரசூல் சஹாபாக்கள் தொழுது கொண்டிருப்பார்கள், பசியின் காரணமாக விழுவார்கள். சலாம் கொடுத்த ஒரு முறை சத்தம் போட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்க தார ஈத்தம்பழங்கள் எங்கட வயித்த வந்து கொறித்து விட்டன, நீங்கள் தந்த ஆடைகள் எங்கட உடலெல்லாம் என்ன செய்து, அதாவது கீரை வைக்கிறது, ஏதாவது இறைச்சி இருந்தா தாங்க சாப்பாட்டுக்குன்றாங்க சஹாபாக்கள், கஷ்டப்பட்ட நபித்தோழர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது ஆடையாக தோழர்களே, லவ் அஜிது லக்கும் லஹ்மன் ல அஷ்பஅதுக்கும் மின்ஹு, இறைச்சி மட்டும் என்கிட்ட இருந்திருந்தா முதலாவது உங்களுக்கு தான் நான் தருவேன். அது என்கிட்ட இருந்திருந்தால் உங்களிடத்தில் நான் முதலாவது தருவேன். வலாக்கின் அபிஷிரு, சந்தோஷமாக இருங்கள், ஒரு காலம் வரும் ரோம பாரசீக மக்களை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள், சொத்து உங்கள் மீது கொட்டும் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே நபித்தோழர்கள் கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? அனஹ்னுல் யௌம கைர் அம் ஸாலிகல் யௌம், அல்லாஹ்வின் தூதரே, இன்றைய தினம் நாங்கள் சிறந்தவர்களாக இருக்கிறோமா, அன்றைய தினம் சிறந்தவர்களாக இருப்போமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பல் அன்துமுல் யௌம கைர், இன்றைய தினம் சிறந்தவர்களாக இருக்கிறீர்கள், அன்றைய தினம் போட்டி போட்டுக் கொண்டு சண்டை பிடித்துக் கொண்டிருப்பீர்கள் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நினைத்து பாருங்கள், நபி அவர்கள் ஒரு கஷ்டத்தோடு இருக்கிறாங்க, குடும்பத்துக்கு இதை தெரிவு செய்கிறார்கள். உங்களுக்கு தெரியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது ஒரு நபித்தோழர் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போறாங்க. அப்ப அந்த நேரத்தில் அந்த நபித்தோழர் என்ன செய்யறாரு? ஆடு இறைச்சி வச்சு ரொட்டி எடுத்து கொடுக்குறாங்களே, அந்த செய்தியில வரக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? அதை இறைச்சி வச்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரொட்டி எடுத்தாங்க, ஒரு இறைச்சி துண்டை வச்சாங்க, ஒரு நபித்தோழர்கிட்ட கொடுத்து சொன்னாங்க, ஃபாத்திமாவுக்கு கொண்டு போய் கொடுங்கள், நீண்ட நாட்களாக சாப்பிடவில்லை என்று சொன்னார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கஷ்டத்தை விளங்குறாங்க. தனக்கு கிடைத்த ஒரு பகுதி கொடுத்தான். அல்லாஹ் தஆலா பிற்காலத்துல பொருளாதாரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தான். ஆனா அவருடைய குடும்ப நிலைமைக்கு அது போதாமல் இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். நான் இதையெல்லாம் ஏன் சொல்றேன் என்றால், இவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவ்வளவு சிரமப்பட்டார்கள். இந்த சிரமத்துக்கு மத்தியில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் ஒரு முறை ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்தில்
அந்த சாப்பாடெல்லாம் எல்லாம் பயான் முடிஞ்ச வரை கொடுங்க. சாப்பாடு எல்லாம் பயான் முடிஞ்ச வரை. சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்தில், நீங்க நபி அவர்களோடு இருந்த காலத்தில், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த காலத்தில் உங்களோட மனதிலே அதாவது காயமாக அல்லது மிகவும் ஒரு கவர்ச்சியாக பதிந்த செய்தி என்ன அப்படின்னு கேட்கப்படுது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், ஒரு நாள் இரவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தார்கள். நான் சொல்ல வருகிறேன், ரசூலுல்லாஹோட கஷ்டங்கள் சோதனைகளுக்கு மத்தியில் நபி அவங்களோட சிச்சுவேஷனை பாருங்க. வந்தார்கள். வந்த நேரத்தில் என்னை பார்த்து சொன்னார்கள், ஸரீனியா ஆயிஷ் அத்தஅப்பதுல் லயாலி, ஆயிஷாவே என்னை இன்றைய தினம் விட்டு விடுங்கள். அதாவது நம்மளுக்கு கிடைக்கல, குடும்ப வாழ்க்கை வேண்டாம், நான் இன்று இரவு இறைவனை வணங்க போகிறேன், இறைவனை தொழப் போகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் வளமையாவே தொழுவாங்க. அந்த இரவு முழுதும் தொழ போற மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க கேட்டாங்க. இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு பதில பாருங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்னி உஹிப்பு குர்பக் வ இன்னி உஹிப்பு அன் தஅபுதல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, எப்பொழுதும் நான் உங்களுக்கு பக்கத்தில் இருப்பதை ஆசைப்படுகிறேன், அதே நேரம் நீங்கள் அல்லாஹ்வை வணங்குவதை நான் ஆசை வைக்கிறேன், ரெண்டுக்கும் நான் ஆசை வைக்கிறேன் என ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க. சொன்ன பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகாம யுஸல்லி, எழும்பி தொழ ஆரம்பித்தார்கள். எழும்பி தொழ ஆரம்பித்தார்கள். பாருங்க, சோதனைக்கு முத்திர ரசூலுல்லாஹ் வணக்கத்தை தொழுதார்கள். ஹத்தா பல்ல லஹ்யதஹு, தங்களை தாடியை நனைமளவுக்கு, வ ஹிஜ்ரஹு, மடி நனைமளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அழுதார்கள். கண்ணீர் விட்டு அழுது தொழுது கொண்டே இருந்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு என்றால் சுபஹ் நேரமாகும் வரைக்கும் தொழுதார்கள். அந்த நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கதவை தட்டி அனுமதி கேட்டு எட்டி பார்க்கிறார்கள். நபி அவர்கள் கண்ணீர் வடித்து அழுது கொண்டிருக்கிறார்கள். அப்ப பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மனசுல கொஞ்சம் உருக்கமாயிடுச்சு. உருக்கமாய் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அத்தபுக்கி, ஏன் அழுகிறீங்க? வகத் கஃபரல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅഖர், உங்கள் ஆரம்ப கடைசி பாவங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து விட்டானே, திருப்பி ஏன் அழுகிறீர்கள்? எல்லாம் முடிஞ்சதே, ஏன் அழுகிறீர்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இவ்வளவு சோதனைக்கு மத்தியில ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கடா, யா பிலால், பிலாலே, அஃபலா அகூனு அப்தன் ஷகூரா, நான் இறைவனுக்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக இருக்க கூடாதா என்று கேட்டார்கள். நான் கேட்கிறேன், இவ்வளவு சோதனை எங்களோட வாழ்க்கையில வந்திருந்தா நன்றி செலுத்துறது யோசிப்போமா? நன்றியை பத்தி யோசிப்போமான்னு கேட்கிறேன். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அல்லாஹ் எனக்கு எவ்வளவு நியமத்தை தந்திருக்கிறான், அதுக்கு நான் நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்க கூடாதான்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்கன்னா, எங்களை பிராக்டிகலா ஒப்பிட்டு பாருங்க பாப்போம். அந்த சோதனை எங்களுக்கு வந்திருக்கு. நம்ம அனாதையா? எழுத வாசிக்க நம்மளுக்கு தெரியாதா? பொருளாதாரத்துல அந்த கஷ்டமா நம்ம படுகிறோம். நம்ம குடும்பம் எல்லாம் 3-4 நாள் பசியில வயில துடிச்சுக்கண்டா இருக்குது. ஒரு சாதாரண ஒரு குடிசை கூட நம்மளுக்கு இல்லையா? கூலிக்காவது ரெண்டுக்காவது இல்லையா? நம்மளோட வருமானத்துல அல்ல அப்படி ஒரு குறையா வைத்திருக்கிறான். குழந்தைகளை நம்மளுக்கு என்ன பெரிய ஒரு இழப்பையா அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அதெல்லாம் இல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு சொந்த ஊரை விட்டு நம்ம வெளியேற்றப்பட்டு ஊர்ல அவமானப்பட்டவங்களாகவா நம்ம இருந்தோம்? இதெல்லாம் தாண்டி நபியவர்கள் என்ன யோசிக்கிறார்கள்? அதே இல்ல, நான் ஒரு நபியாக அல்லாஹ் என்னை அனுப்பினான், எனக்கு வகையை அறிவித்தான், என்னை அல்லாஹ் உயர்த்தினான், என்னை ஒரு தலைவராக இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான், எனக்கு சிறந்த தோழர்களை தந்திருக்கிறான். அதான் ரசூலுல்லாஹ் சிந்தனை. மைனஸ பார்க்கல, மைனஸ் இறைவன் தந்த சோதனை. அதையெல்லாம் தாண்டி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஃபலா அகூனு அப்தன் ஷகூரா, ஒரு நன்றி உள்ள ஒரு அடியானாக நான் இருக்க கூடாதா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதை நினைச்சு பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நபி அவர்களோடு இருந்த நாட்கள் இந்த நாள் எனக்கு மறக்க முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தை இருக்கிறதே, என்னால மறக்க முடியாத நாள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அந்த சோதனைகளை விளங்கி வச்சிருந்தாங்கன்னா, நபியுடைய மரணத்துக்கு பின்னால் ஒரு முறை ஒரு சாப்பாடு, ஒரு கறி வருது, ஒரு கறி போகுது, ஒரு சாப்பாடு வருது, ஒரு சாப்பாடு போகுது, அந்த பானங்கள் எல்லாம் நிறைய. ஆயிஷா அந்த சாப்பாடை பார்த்த உடனே திரும்பி அழுதுட்டாங்க, கண்ணீர் வடிச்சு அழுகுறாங்க. சஹாபாங்க நல்ல நேரத்தில் அழுகுறாங்களே, எனக்கு ஏன் அழுகுறீங்கன்னு கேட்டாங்க. கேட்ட உடனே, இல்லை, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த பொழுது நபி அவர்கள் இப்படி ஒரு சாப்பாட்டை கண்டதும் இல்லை, சாப்பிட்டதும் இல்லை. வெறுமனே சாதாரண கோதுமைகளை சாப்பிட்டார்கள். நம்மளுக்கு இவ்வளவு கிடைக்கிறதே, அவர் சாப்பிடாமல் போய்விட்டாரே என்று நினைத்து நான் அழுகிறேன் என்று சொன்னார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. அன்புள்ள சகோதரர்களே, நான் இதை உங்களுக்கு ஏன் ஞாபகப்படுத்துகிறேன் என்றால், அந்த சோதனையை விட ஒரு பெரிய சோதனையை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். அவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில் ரசூலுல்லாஹ் வணங்கினாங்களா இல்லையா? ஒரு இபாதத்தாலியாக அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நல்லடியாராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்களா இல்லையா? அந்த அளவுக்கு நம்ம போகாது விட்டாலும் அந்த சோதனையை ஞாபகப்படுத்தி, அவங்களோட கஷ்டங்களை ஞாபகப்படுத்தி, அதைவிட குறைவாகத்தான் இறைவன் எங்களுக்கு தந்திருக்கிறான், அதைவிட குறைவான கஷ்டத்தை தான் இறைவன் எங்களுக்கு தந்திருக்கிறான் நம்ம வணங்கணுமா இல்லையா? ஆனா நம்மோட சோதனைகளை நினைத்து, என்னை விட கஷ்டப்பட்டவங்க யாராவது இந்த உலகத்துல இருப்பாங்களா என்று நினைச்சுக்கிட்டு வணங்காமைக்கும் நெருங்காமல் இருக்கிறோம்.
அன்புள்ள சகோதரர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை விளங்கினார்கள். எனக்கு வணக்கம் எனக்கு தரக்கூடியவன், தர்மம் செய்யக்கூடியவன், எனக்கு எல்லா விதமான உதவியும் செய்யக்கூடியவன் ரப்புல் ஆலமீன் தான் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்திருந்ததனால் தான் இந்த உழைப்பை செய்தார்கள் என்பதை நாங்கள் என்ன செய்துவிடக் கூடாது, மறந்துவிடக் கூடாது. ஆக அன்புள்ள சகோதரர்களே, கடைசியாக நாங்கள் இயன்ற அளவுக்கு அடிக்கடி எங்கள் வாழ்நாளில் என்ன ஒரு மனநிலை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால், சோதனைகள் நமது வாழ்க்கையை விட்டு அகல முடியாது. நபி அவர்கள் இறுதி தருவாயை அடைகின்ற வரைக்கும் சோதனை தான். எந்த கடைசி ஒரு சோதனை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன் சகோதரர்களே. என்ன சோதனை தெரியுமா? மரணிக்கிறார்கள். மரணிக்கின்ற பொழுது அறிவிப்பொண்டு செய்தார்கள், இன்னா மஅஷருல் அன்பியா, நாங்கள் நபிமார்கள், லா நூரத், என்ற சொத்து என்ற பிள்ளைக்கு போகக்கூடாது, என்ற சொத்து எனது பிள்ளைக்கு போகக்கூடாது. யாரு? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. மௌத்தான பின்னால் அபூபக்கர்லாம் கிட்ட வராங்க, என்ற சொத்து தரணுமாண்டு. நபியவர்கள் சொன்னார்கள் இப்படித்தான் என்று சொன்னார்கள் என்று சொல்றாங்க. என்ன அந்த செய்தியை சொன்ன ஃபாத்திமா புதுசா தானே கோபம் வருது, பேசாமல் இருந்தார்கள். 6 மாதம் பேசாமல் இருந்தார்கள். மரண தருவாயில் ஃபாத்திமா இருக்கிறாங்க. அபூபக்கர்லாம் வாசலுக்கு வராங்க. ஹலீஃபா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டு வாசலுக்கு வராங்க. வந்து கேட்கிறாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நான் என்ன செய்வேன், விசிட் பண்ண வேண்டும், அனுமதி தாருங்கள். ஹலீஃபா கேட்கிறாரு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர் வர சொல்லுங்கன்றாங்க. வாராங்க. வந்தோடனே அபூபக்கர் சொன்னாரு, எனது குடும்பத்தை விட உங்கள் குடும்பத்தை நான் நேசிக்கிறேன். என் சொத்துக்களை எல்லாம் நான் உங்களுக்காகத்தான் என்ன செஞ்சுக்கிறேன், இழந்திக்கிறேன். நபி அவர்களுக்கு செலவழிப்பதை போல ஒரு சந்தோஷம் எனக்கு இல்லை, அவருடைய குழந்தைகளுடைய மகிழ்ச்சியை போல ஒரு மகிழ்ச்சி எனக்கு இல்லை. நபி அவர்கள் இப்படி ஒன்று சொல்லி இருக்காது விட்டால் இந்த உலகத்தை விட உங்களைத்தான் நான் என்ன செய்திருப்பேன், தேர்ந்தெடுத்திருப்பேன் ஒரு வசனம் சொன்னார். அப்ப அந்த அளவுக்கு ஃபாத்திமா எல்லாம் சோதிக்கப்பட்டாங்க சொத்து விஷயத்துல. 6 மாத காலம் தான் வாழ்ந்தாங்க. இவ்வளவு சோதனையா எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைத்து நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம ஞாபகப்படுத்தலாம். நான் இதை விட நிறைய உங்களுக்கு சொல்லலாம். ஆனா மனதளவில் நீங்க எடுத்து பாருங்கள், இப்படி ஒரு சோதனை நம்மளுக்கு வரல. சோதனை வந்திருக்கிறது, இந்த லெவலுக்கு நம்ம போகல. அந்த லெவல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு வழங்கினார்கள் என்றால் நாம் ஓரளவாவது இறைவனை வணங்க வேண்டும். சோதனைகளை விட்டு நீங்கி வாழலாம் என்று நினைக்க வேண்டாம். இறைவன் எங்களோடு மிகவும் இரக்கம் உள்ளவோடு நினைங்க, எங்களுடைய இஹ்லாஸை பார்ப்பான் நினைங்க. இந்த உணர்வுகளோடு நாம் வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய அருள் இந்த உலகத்தில் எல்லோரை விட எங்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கும். நாம் உணர்ந்தோமோ இல்லையோ அல்லாஹ் தஆலாவுடைய அருள் மிக நெருக்கமாக இருக்கும். அப்படிப்பட்ட நல்ல சாலிகான உள்ளங்கள் கொண்ட மக்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி.